தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பைக் மீது டேங்கர் லாரி மோதிய விபத்தில் 5ஆம் வகுப்பு மாணவி தலைநசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் இந்த விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்தனர். கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முத்துராமன். முத்துராமன், நடந்தது என விரிவான விவரம். வணக்கம் கௌதமி. கோவில்பட்டியில் பைக் மீது டேங்கர் லாரி மோதி 5ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி தலை நசுங்கி பரிதாபமாக உயிரிழப்பு மற்றும் 3 பேர் படுகாயம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சண்முகசும்மா நகரைச் சேர்ந்த பரமசிவம். இவர் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். அவரது வீட்டிற்கு டி கல்பட்டியில் உள்ள அவரது உறவினர் ஜெயபாண்டி மற்றும் அவரது மனைவி வெண்ணிலா, அவரது மகள்கள் இருவர் ஆகியோர் கடந்த 22ஆம் தேதி வந்துள்ளனர். இன்று டி கல்பட்டிக்கு செல்வதாக வழக்கறிஞர் பரமசிவம் 3 பேரையும் தனது பைக்கில் அழைத்துக் கொண்டு சென்றுள்ளார். பசுவந்தனை சாலையில் வந்து கொண்டிருந்த போது பின்னால் வந்த டேங்கர் லாரி பைக் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் சம்பவ இடத்திலே 5ஆம் படிக்கும் மாணவி சிறுமி டேங்கர் லாரி விழுந்து டயர் மீது ஏறி தலை நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். வழக்கறிஞர் பரமசிவம், வெண்ணிலா மற்றும் 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி இளைய மகள் ஆகியோர் படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் உயிரிழந்த சிறுமியின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்கு கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பாக டேங்கர் லாரி சிவந்திப்பட்டி சேர்ந்த ஆறுமுகசாமி என்பது போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். பசுவந்தன் சாலை பகுதியில் இருபுறமும் ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பது மட்டுமின்றி சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை இருப்பதால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எவ்விதம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் இன்றைக்கு டேங்கர் லாரி ஏறி சிறுவர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் படுகாயமடைந்த 108க்கு தகவல் தெரிவித்து அரை மணி நேரத்துக்கு மேலாக வரவில்லை என்பதால் தனியார் ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் போலீசார் அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி முத்துராமன்.